Hello all. Last class la வந்து அதாவது 15th வீடியோல I has given you some sums. அதுல என்னன்னா செகண்ட் தேர்ட் எல்லாம் only proof தான். ஃபர்ஸ்ட்க்கு மட்டும் நான் ஆன்சர் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னைக்கு கிளாஸ்ல we are going to discuss about finding nth root of a complex number. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா cos theta plus I sin theta the whole power n where n is an integer அப்படின்னு இருந்தா டி மாவியஸ் தியரத்தை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம். அந்த டி மாவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் எல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ வந்து சப்போஸ் அந்த n ஆனது ஒரு ரேஷனல் நம்பரா இருந்தா how to proceed the problem அப்படிங்கறதை இப்ப பார்க்க போறோம். அதே டி மாவியஸ் தியரத்தோட கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இப்ப போறோம். Okay, let me go to the class. So using De Moivre's theorem, we are going to find out the nth root of a complex number. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா let omega is a complex number and we have to find out nth root of a complex number z power 1 by n. That is z power 1 by n ஓட வேல்யூ என்னன்னு நான் பார்க்க போகிறேன். அதான் எனக்கு ஒமேகான்னு நான் பேர் வச்சுக்கிறேன். அப்போ z power 1 by n ஓட வேல்யூ ஒமேகா. இந்த ஒமேகாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதில் n எப்படி இருக்கணும்னா n is a பாசிட்டிவ் இன்டிஜராக எடுத்துக்கிறேன். n is a பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்து எக்ஸாம்பிளுக்கு z பவர் 1/3, z பவர் 1/4, z பவர் 1/9 அப்படின்னு இருந்தால் அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்மளோட எய்ம். சரி, லெட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு z பவர் 1/n where n is an integer to find what? To find omega. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் அசியூம் பண்ணுறேன், ஒமேகாவுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஒமேகாங்கிறது லெட் இட் பி r1 cos ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த r1 cos ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபாவை நான் கண்டுபிடிக்கணும். அண்டு இசட்டுங்கிறத நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா r cos தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்ன வேணும்? r cos theta plus I sin theta the whole power 1 by n வந்து ஒமேகா. ஸோ இதோட பவரில் 1 by n வேணும். சரி, z is equal to r into cos theta plus I sin theta னா theta is the principal value. ஸோ ஒரு principal value மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் வரைஞ்சு காமிச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த லென்த் வந்து உங்களுக்கு ஆரா இருக்கு, இந்த ஆங்கிள் வந்து தீட்டாவா இருக்கு. ஸோ நான் ஜென்ரலைஸ்டு வேல்யூ ஆஃப் இசட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜென்ரலைஸ்டு வேல்யூனா இந்த தீட்டா மேக்ஸ் அன் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா இன் தி பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு அப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். திருப்பி செகண்ட் டைம் ரொட்டேஷன் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அப்போ உங்களோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்? மாடுலஸ் வில் நாட் சேஞ்ச். ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ. மாடுலஸ் வில் நாட் சேஞ்ச் but your argument can be represented as theta plus 2k pi plus I sin theta plus 2k pi அப்படின்னு நான் சொல்லலாம். இஸ் இட் கிளியர்? சரி, இதை நான் எப்படி எழுதுறேன்னா r இன்ட்டு என்னோட கன்வீனியன்ட்டுக்கு சிஸ் theta plus 2k pi எழுதுறேன். for all k belongs to integer இருக்கும். அதாவது 1 rotation, 2 rotation, 3 rotation அப்படின்னு எனக்கு வருது. this is z is equal to r into sis theta plus 2k pi. இப்போ பாருங்க, ஒமேகா is equal to z power 1 by n சொன்னாலும் ஒன்று தான், ஒமேகா பவர் n is equal to z சொன்னாலும் ஒன்று தானே. அப்போ ஒமேகா பவர் n எப்படி எழுதலாம்? ஒமேகா is this. இப்போ ஒமேகா பவர் என்னன்னா r1 பவர் n cos ஆல்ஃபா plus I sin ஆல்ஃபா the whole power என்னன்னு வருமா? ஈக்குவல் டு உங்களோட z வந்து r into cos 2k pi plus theta plus I sin 2k pi plus theta. Is it clear? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஒமேகா ஈக்குவல் டு z பவர் 1 by n where n is a positive integer. இதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒமேகா இஸ் ஈக்குவல் டு z பவர் 1 by n எழுதினாலும் ஒன்று தான். அதையே நான் எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் n is equal to z. That is omega to the power of n times omega equal to z. இதையே நான் என்ன சொல்லுவேன்? ஒமேகா ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் இசட்னு சொல்ல போறேன். ஸோ அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் அவுட் nth ரூட் ஆஃப் இசட். ஸோ இதுலேருந்து நான் எப்படி nth ரூட் ஆஃப் இசட்டை உங்களுக்கு நான் கொண்டுறேன்னு பாருங்க. அப்போ இங்கே இருக்கிற ஆரும் இங்கே இருக்கிற r1 பவர் இன்னும் சேமாக இருக்கான்னு பாருங்க. These two complex numbers are equal.
அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு R1 பவர் n. சரி, இப்போ R1 பவர் n இங்கே எப்படி இருக்குன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா த ஹோல் பவர் n. n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்கேன். n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர்னா நான் என்ன செய்யலாம், டைரெக்டாகவே டிமாவியஸ் இடத்தை நான் யூஸ் பண்ணலாம். அப்போ n உள்ளே வந்துருமா. இங்கே நீங்கள் கேட்கலாம், இங்கே பவர் 1/n இருக்கே மிஸ் 1/n உள்ளே கொண்டுடலாமே அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா 1/n இஸ் நாட் அன் இன்டிஜர், ஒன்லி n இஸ் அன் இன்டிஜர். அதனால் என்ன பண்ணுறேன், n இன்டிஜராக இருக்கும்போது டிமாவியஸ் இடத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதனால் R1 பவர் n இதை டிமாவியஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், காஸ் n ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் n ஆல்ஃபா ஈக்குவல் டு இது அப்படியே வரும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இங்கே 2k பை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஏன் 2k பை ஆட் பண்ணுறோன்னா தீட்டாங்கிறது பிரின்சிபல் வேல்யூ, எனக்கு ஜென்ரல் வேல்யூ ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் வேணும். அதனால் ஐ எம் ஆடிங் 2k பை டு த ஆர்குமெண்ட். ஸோ இசட் வந்து r இன்ட்டு சிஸ் 2k பை ப்ளஸ் தீட்டான்னு மாறிடுது. இஸ் இட் கிளியர்? பட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் இசட் பவர் 1/n. டேரெக்டாக இசட் பவர் 1/n என்னால் போட முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒமேகா பவர் n இஸ் ஈக்குவல் டு இசட். அப்போ ஒமேகா பவர் என்ன, ஒமேகா இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், பவர் n, n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ n பாசிட்டிவ் இன்டிஜர்னா நம்ம என்ன செய்யலாம், டைரெக்டாகவே டிமாவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். மிஸ் நெகட்டிவ் இன்டிஜராக இருந்தால் என்னன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஏன் நெகட்டிவ் இன்டிஜராக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. நடுவில் இங்கே ப்ளஸ் சைன் மைனஸ் சைன்லாம் மாறி வரும். அதனால் பாசிட்டிவ் இன்டிஜராக எடுத்து முதல்ல ப்ரூஃப் பண்ணிட்டு தென் லெட் வி சி. அப்போ இங்கே என்ன ஆகுது, இங்கே இருக்கிற R1 பவர் என்னோட வேல்யூவானது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேயா? அடுத்து இங்கே பாருங்கள், காஸ் n ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் n ஆல்ஃபா ஈக்குவல் டு இது. அப்போ மாடுலஸ் ஆஃப் தி ஒமேகா பவர் n அண்ட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஆர் சேம். கிளியர்? Similarly, if two complex numbers are equal, automatically their arguments are also equal. இங்கே என்ன இருக்குன்னா n ஆல்ஃபா, அந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2k பை பிளஸ் தீட்டான்னு உங்களுக்கு கிடைச்சாச்சு ஃபார் ஆல் k belongs to z. But our aim is to find out omega only. ஒமேகானா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் R1 கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ R1 என்னவா மாறிடும், R1 பவர் n இஸ் ஈக்குவல் டு Rனா R1 என்னவா இருக்கும், R பவர் 1/n. ஸோ ஒமேகாவில் R1 கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வாங்க, ஆல்ஃபா வேணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2k பை ப்ளஸ் தீட்டா பை n. ஸோ உங்களுக்கு ஒமேகா தான் வேணும். அந்த ஒமேகா எதுக்கு ஈக்குவல், z பவர் 1/n ஈக்குவல் டு R1 R பவர் 1/n இன்டு காசு ஆல்ஃபாக்கு பதிலாக 2k பை பிளஸ் தீட்டா பை n எழுதலாம். இல்லாட்டி தீட்டா பிளஸ் 2k பை பை n பிளஸ் ஐ சைன் தீட்டா பிளஸ் 2k பை பை whole thing divided by n. So the argument is theta plus 2k pi by n and the modulus is r power 1/n. So this is the nth root of a complex number. So what is the nth root of the complex number? இப்போ generalized result எழுதிடுறேன். z power 1/n. Therefore, what is z power 1/n? Repeat it once again. Z power 1/n is equal to, see here, r power 1/n. This is the modulus of the complex number into, இதையே நான் எப்படி எழுதலாம், காசு சைன் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக யூலஸ் ஃபார்முலா படி e பவர் i, பாருங்க e பவர் i தீட்டா பிளஸ் 2k பை பை n, தீட்டா பிளஸ் 2k பை ஹோல் திங் டிவைடட் பை n. அண்ட் ஃபார் ஆல் k பிலாங்ஸ் டு இன்டிஜர், k என்னவா இருக்கும், 0 1 2 எக்ஸெட்ரா உங்களுக்கு என்னவா இருக்கும்னா n-1 வரைக்கும் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் 0ன்னு போட்டோன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த தீட்டா வேல்யூ கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வேல்யூ 1ன்னு போடுறேன், கேக்கு பதிலாக 1, அப்போ ஒரு ரொட்டேஷன் கொடுக்கும். கேக்கு பதிலாக 2 ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும். கேக்கு பதிலாக 3 ரொட்டேஷன் கொடுத்து அந்த பொசிஷனுக்கே திருப்பி வந்தோம். ஸோ வி ஆர் கெட்டிங் ஹவு மெனி ரூட்ஸ் ஆர் ஹியர். ஸோ பிகாஸ் nth ரூட் ஆஃப் யூனிட்டினா உங்களுக்கு எத்தனை ரூட்ஸ் வரணும், இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனா 2 ரூட்ஸ் வரும், கியூபிக் ஈக்குவேஷன்னா 3 ரூட்ஸ் வரும். அப்போ nth ரூட் ஆஃப் ஈக்குவேஷனா எத்தனை ரூட்ஸ் எனக்கு வரணும், n ரூட்ஸ் வரணும். n ரூட்ஸ்னால் கேக்கு பதிலாக 0 போட்டால் ஃபர்ஸ்ட் ரூட், 1 போட்டால் செகண்ட் ரூட், 3 போட்டால் தேர்ட் ரூட், அப்படியே ஒவ்வொரு ரூட்டாக வரும்போது n-1 போடும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், nth ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைச்சிடும். இஸ் இட் கிளியர்? சப்போஸ் நான் என்னன்னு போட்டால் என்ன ஆகும், என்னன்னு போட்டால் திருப்பி எனக்கு எந்த பொசிஷனே வந்துடும், 0th பொசிஷனே வந்துடும். n+1 போட்டிங்கன்னா அடுத்து 1th பொசிஷன் வந்துடும். ஸோ திருப்பி இதே ஆன்சரே ரிப்பீட் ஆகிற மாதிரி வரும்.
ஸோ நோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி n ரூட்ஸு. இப்போ கேக்கு பதிலாக 0 போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இப்போ மாடுலஸ் இஸ் r பவர் 1/n, அது பிரச்சனை இல்லை. ஆர்குமெண்ட் என்ன ஆகும்? கேக்கு பதிலாக 0 போட்டால் θ/n. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் θ/n. அடுத்து கேக்கு பதிலாக 1 போடுறோம். 1 போட்டால் என்ன ஆகும்? θ ப்ளஸ் 2π/n. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2π/n தாண்டி உங்களுக்கு வர்றது வந்து அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, we are getting n different complex numbers or n roots having the angle difference of 2π/n each. Is it clear? So z power 1/n is equal to r power 1/n into e power I theta into 2kπ/n ல modulus is r power 1/n and argument எப்படி இருக்கும்னா, நான் என்ன பண்ணுறேன், nth root of unity கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, modulus is r power 1/n and argument is e power I theta adding 2kπ to the argument, then bringing that nth root inside the argumentல கொண்டு வந்துடுறேன். by n ன்னு போடுறேன். இப்போ இன்னொரு சம் போட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். find cube root of unity. எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குங்கிறத ஒன்றுனா பார்த்துட்டு வரலாம். ஃபைன் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. எல்லா ரூட்ஸும் எப்படி வருது இப்போ பாருங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னொன்று சொல்ல மறந்துட்டு அதை சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லா மொத்த ரூட்ஸும் இதில் கொடுத்துரும். அப்போ ஹவு மெனி ரூட்ஸ் ஆர் ஹியர்? 0 1 2 3 எக்ஸெட்ரா n-1 ரூட்ஸ் ஆர் ஹியர். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூட் என்னவா இருக்கும்? θ/n. செகண்ட் ரூட் என்னவா இருக்கும்? θ ப்ளஸ் 2π/n. தேர்ட் ரூட் என்னவா இருக்கும்? θ ப்ளஸ் 2 into 2π/n. அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு ரூட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப், ஒமேகா பவர் 4, அப்படி ஒமேகா பவர் 0. ஃபர்ஸ்ட் இஸ் ஒமேகா பவர் 0, செகண்ட் இஸ் ஒமேகா பவர் 1, ஒமேகா பவர் 2, அப்படியே கண்டினியூஸாக கொடுத்து கடைசியில் இதில் முடியும் ஒமேகா பவர் n-1 ரூட்ஸ். அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் யூ ஆர் ஹேவிங் ஹவு மெனி ரூட்ஸ்? n ரூட்ஸ். அப்போ இதை ஜென்ரலாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, if we are having n roots means cis x theta is one of the root of, நல்லா கேட்டுக்கோங்க, one of the root of என்னவா இருக்கும்? cis theta the whole power x. முன்னாடி கணக்கு இந்த கணக்கு நல்லா வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. போன இதில் n is an integer இருந்தால் we will get only one answer, that is 6 n theta is the answer. Suppose x is a rational number or it is of the form 1/n இருந்தா we will get different roots. In different roots, cis x theta is one of the root of this cis theta the whole power x, where x is not an integer, x is an nth root of a complex number. Is it clear? Okay. Now we are going to discuss about cube root of unity. How to find out the cube root of unity? Check. Cube root of unity na z is equal to unity na 1. Cube root of unity na cube root of 1. So z is equal to cube root of 1. அப்போ இதை எப்படி எழுதலாம்? z cube equal to 1. இதை ரெண்டு மாடலில் போடலாம். ஒரு மாடல் என்ன? z cube minus 1 is equal to 0. a cube minus b cube. பாருங்க, z cube minus 1 is equal to 0. a cube minus b cube ஃபார்முலாவில் சிம்பிளிஃபை பண்ணி போடுறது ஒரு மெத்தட். எல்லா ரூட்ஸையும் கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட். இப்போ நான் வேறு மாடலில் போடுறேன். போலார் ஃபார்ம் வழியாக கொண்டு வந்துடுறேன். 1ன்னா உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா, போலார் ஃபார்ம்லையும் சொல்லியிருக்கேன், அதே நேரம் யூலர்ஸ் ஃபார்முலா வழியாகவும் சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. z cube is equal to 1ன்னா e பவர் i0ன்னு சொல்லலான் இருக்கு. 1 அப்படின்னா cis 0, e பவர் i0. இது கிளியராக இருக்கா? அப்போ z is equal to e power i0 the whole power 1/3. கரெக்டா? இதை பாருங்க, இதை பாருங்க. இங்கே வந்து ஆறுங்கிறது உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் z வந்து உங்களுக்கு 1 மாறிடுச்சு. e பவர் i தீட்டாங்கிறது இங்கே 0வா இருக்கு. 2kπ/n இனிமேல் தான். ஸோ நம்பர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எத்தனை ரூட் எனக்கு வரும்? 3 ரூட்ஸ் வரும். அப்போ e பவர் i0 பிளஸ் 2kπ/3. பாருங்க, இதே ஃபார்மேட் கொண்டு வந்துட்டேன்னு பாருங்க. e பவர் r is 1, e பவர் i into 0 plus 2kπ/n. என்னங்கிறது என்ன அர்த்தம்? இங்கே 3 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் by 3. Is it clear? Which is equal to e power I
2k pi by 3. அப்போ k வேல்யூஸ் என்னெல்லாம் எடுத்துக்கோம் 0 1 2. ஏன் 3 ஆன்சர் எடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ரூட் இஸ் 0, செகண்ட் ரூட் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் கேக்கு பேராக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரூட் கிடைக்கும், 1 சப்ஸ்டியூட் பண்ணால் செகண்ட் ரூட் கிடைக்கும், 2 சப்ஸ்டியூட் பண்ணால் தேர்ட் ரூட் கிடைக்கும். இதில் என்னென்ன இருக்குங்கிறத க்ளீனாக அப்சர்வ் பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிடலாம். ஸோ z is equal to e power, so the roots are, we are going to find out the roots. The roots are, first one z is equal to e power k க்கு பதிலாக 0 போடுறேன், போட்டால் 0 I 0, கமா k க்கு பதிலாக 1 போடுறேன், e power I 2 pi by 3. அடுத்து k க்கு பதிலாக 2 போடுறேன், அப்போ e power I 4 pi by 3. கரெக்டா? இதை நான் எப்படி எழுதலாம்? e power I 0னா 1, அப்படிதான் எடுத்துக்கோம் பாருங்க. 1 is equal to e power I 0. கிளியர்? e power I 2 pi by 3 இதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ e power I 2 pi by 3 இதை கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு உள்ள இன்சர்ட் பண்ணுறேன் இந்த ரூட்ஸில். I 2 pi by 3னா cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. உங்களுக்கு இந்த சம்மர் ரெண்டு மாடலையும் போட்டு காமிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் மெத்தடில் போடுறேன், இன்னொரு மெத்தட்லையும் போடுறேன். cos 2 pi by 3 எப்படி எழுதலாம்னா pi minus pi by 3, கரெக்டான பாருங்க, plus I sin pi minus pi by 3. கிளியர்? ஓகே, இது பார்க்க எப்படி இருக்கு? பையனா 180 டிகிரி, pi by 3, 180 minus theta, 180 minus theta lies in which quadrant? Second quadrant. பாருங்க, 0 degree, 90 degree, 180 degree, 270 degree, again 360 degree, 180 minus theta, 180 minus theta, the theta should ranges from 0 to 90, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 180 minus pi by 3 னா lies in second quadrant. Second quadrant cos is negative, அதனால minus cos pi by 3 plus அதே second quadrantல sin is positive, அதனால I sin pi by 3. clear? cos pi by 3, pi by 3 னா 60, cos 60 க்கு வேல்யூ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, cos 60 க்கு வேல்யூ minus 1 by 2 plus I sin 60 க்கு வேல்யூ என்ன root 3 by 2. ஸோ உங்களுக்கு என்ன வருது minus 1 by 2 plus I root 3 by 2 வருது. கிளியர் ஆயிடுச்சா? அதே மாதிரி என்ன பண்ணணும், e power I 4 pi by 3 நான் கண்டுபிடிக்கிறோம். e power I 4 pi by 3, அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன், cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3. இப்போ cos 4 pi by 3 எப்படி எழுதலாம், pi plus pi by 3 plus I sin pi plus pi by 3. clear? pi plus pi by 3, pi னா 180 plus, அப்போ எந்த குவாட்ரண்ட் வரும், தேர்ட் குவாட்ரண்ட் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்ல cos என்னவா இருக்கும், அகைன் நெகட்டிவ், அதனால minus cos pi by 3 plus sin third quadrant again negative, அதனால minus I sin pi by 3. so the answer is minus cos pi by 3, உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி, 1 by 2 minus I root 3 by 2. so what is the next answer, minus 1 by 2 minus I root 3 by 2. இதில் பாருங்களேன், minus 1 by 2 plus I root 3 by 2 வந்தாலே அதோட காஞ்சுகேட்டே இன்னொரு ஆன்சராக இருக்குமா, காஞ்சுகேட்னா சேஞ்சிங் தி சைன் ஆஃப் தி இமேஜினரி பார்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு 3 ஆன்சர் கிடச்சிருக்கு, அந்த 3 ஆன்சருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஒன்றை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1, செகண்ட் வந்து ஒமேகான்னு பேர் வச்சுக்கிறேன், தேர்டை வந்து ஒமேகா ஸ்கொயர்னு பேர் வச்சுக்கிறேன், அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். அப்போ ஒமேகாங்கிறது minus 1 by 2 plus I root 3 by 2, இதை மெமரியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நிறையா கணக்கு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது என்னன்னா ஒமேகா ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ வாட் ஆர் ஆல் தி கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். 1ங்கிறது என்ன அர்த்தம், e பவர் I 0, ஒமேகாங்கிறது என்ன அர்த்தம், e பவர் I 2 pi by 3. e பவர் I 0ங்கிறது யூலர்ஸ் ஃபார்ம், இதுவும் யூலர்ஸ் ஃபார்ம், இதே யூலர்ஸ் ஃபார்மில் இருக்கேன். இதையே நான் இப்படி மாற்றினேன்னு அர்த்தம் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், யூலர்ஸ் ஃபார்ம்னாலையும் சொல்லலாம். இதையே நம்ம என்ன செய்வோம், போலார் ஃபார்ம்லேயும் சொல்லலாம். போலார் ஃபார்ம்ல என்ன ஆகும், cos 0 plus I sin 0. இதில் போலார் ஃபார்ம்ல என்னவாகும், cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. இதோட போலார் ஃபார்ம் என்னவா இருக்கும், cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3. இப்போ போலார் ஃபார்ம்ல இப்போ பாயிண்ட்டை பிளாட் பண்ணி காமிக்க பாருங்க. Now drawn a circle
ஏன் சர்க்கிள் போட்டிருக்கேன்? மாடுலஸ் இஸ் 1. ஸோ மாடுலஸ் 1 ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன? இ பவர் ஐ 0. அப்போ ரியல் ஆக்சிஸ் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. டெர்மினல் ஆக்சிஸும் அதாவது ரியல் இனிஷியல் லைன் அண்ட் டெர்மினல் லைன் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகுது. ஸோ இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரியல் ஆக்சிஸில் 1 யூனிட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 கிடைச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்க இ பவர் ஐ 2π/3. அப்போ என்ன அர்த்தம்? 2π/3 ஆங்கிள் ரொட்டேஷனில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கணும். 2π/3னா π/3னா உங்களுக்கு தெரியும் 16 தெரியும். 2 × 60 என்ன? 120 டிகிரி. 120 டிகிரி எங்கே வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 120 டிகிரி ரொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுது. இஸ் இட் கிளியர் நவ்? அடுத்து மூணாவது பாருங்க, அதே இன்னொரு 120 டிகிரி ரொட்டேஷன் கொடுக்குறேன். 120 டிகிரி ரொட்டேஷன் கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கிறதுனா தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ω² கிடைக்கிறது. அப்போ இதில் என்ன பியூட்டினா ஈச் ஆங்கிள் டிஃபர் பை என்ன கிடைக்கும்னா 2π/n. 2π/3 இங்கே ஒரு 2π/3 இங்கே ஒரு 2π/3. ஸோ இப்போ திருப்பி நான் ஒரு 2π/3 ஆட் பண்ணால் இந்த பொசிஷனே வரும். ஸோ இந்த 3 பொசிஷன் தான் மாறி மாறி வரும். சரி, இந்த ஷேப்பை பார்த்தா ஜஸ்ட் இதெல்லாம் ஜாயின் பண்ணுறேன், வெர்டெக்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறேன். இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட 3 வெர்டெக்ஸ். இது 3ஐயும் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு என்ன ஷேப் வருதுன்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. See here, I am going to join these vertices. What will you get? Can you guess? It looks like an equilateral triangle. Vertices of an equilateral triangle. அப்போ ஒரு வெர்டெக்ஸ் 1, இன்னொரு வெர்டெக்ஸ் ω². இந்த ω²ம் ஒமேகா தான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? sis 2π/3. இது என்னவா மாறும்? sis 4π/3. Modulus is 1. இது என்ன ஆகும்னா sis 0. Is it clear now? So what are the cube roots of unity? 1 ω² That 1 is nothing but sis 0, or I can say it as e power I0. இது என்ன சொல்லலாம்னா which is equal to -1/2 plus I√3/2. இது என்னன்னா -1/2 minus I√3/2. சரி, இப்போ இதில் சில கண்டிஷன்ஸ்லாம் டிரைவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் 1 + ω + ω²? என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 1 இருக்கு, ஒமேகா இது, ω² இது 3ஐயும் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதிலாக -1/2 + I√3/2, ω²க்கு பதிலாக -1/2 - I√3/2. 3ஐயும் ஆட் பண்ணுங்க. 1 -1/2 -1/2 0 ப்ளஸ் I√3 -I√3/2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், sum of cube root of unity is 1. Sorry, 0. Sum of cube root of unity is 0. இப்போ இதில் இருந்து what is ω + ω²? -1. What is 1 + ω? -ω². What is 1 + ω²? -ω. அந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ sum of the cube root of unity is 1. ஓகே, சரி. அடுத்து இதில் என்ன பியூட்டின்னு பாருங்களேன். 1 ω² இருக்கு. ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பார்க்க என்ன ப்ரொக்ரெஷனில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபார்ம்ஸ் எனி ஐடியா? பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்னது? 1 ω² 1ஓட ஒமேகா மல்டிப்ளை பண்ணால் அடுத்து ஒமேகாவோட ஒமேகா மல்டிப்ளை பண்ணேன். அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஃபார்ம்ஸ் GP with common ratio. காமன் ரேஷியோவா ஆர்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். காமன் ரேஷியோ R is equal to ஒமேகா. ஸோ ஃபார்ம்ஸ் GP with காமன் ரேஷியோ ஒமேகா. கிளியர்? சரி, அடுத்தது பாருங்க, ஆர்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 0, ஆர்குமெண்ட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஆர்குமெண்ட் என்னென்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 0, இங்கே பாருங்க 0. செகண்ட் ஆர்குமெண்ட் 2π/3. தேர்ட் ஆர்குமெண்ட் 4π/3.
அப்போ ஆர்குமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க 0 2π/3 4π/3 அடுத்து என்னவா அப்படியே போட்டே வரலாம் பட் இதில் 3 ரூட் தான் இருக்கு அதனால 3 மட்டும் 0 2π/3 4π/3 இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 2π/3 இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 2π/3 ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஃபார்ம்ஸ் என்னது AP with காமன் டிஃபரன்ஸு காமன் டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும் 2π/3 காமன் டிஃபரன்ஸ் 2π/3 is it clear now similarly and all the three roots forms an equilateral triangle டயக்ராம் வழியாவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்கிறேன் once again repeating you what are the cube roots of unity 1 omega omega square sum of the cube root of unity equal to 0 அடுத்தது next வந்து cube root of unity forms a GP and argument of cube root of unity forms an AP with common difference 2π/3 சரி சம்ம பார்த்த மாதிரி நான் ப்ராடக்டை இப்போ செக் பண்ணுறேன் இப்போ 4th பாயிண்ட் இப்போ what do you think about 1 into omega square what is the answer omega cube சரி ஒமேகா கியூபோட வேல்யூ என்னவா இருக்கும்னு இப்போ செக் பண்ண போகிறேன் ஆல்ரெடி இப்போ ஒரு ரூட்டுன்றதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூட்டானது தட் ஷுட் சாட்டிஸ்ஃபைஸ் த கிவன் ஈக்குவேஷன் இப்போ லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் x² + 5x + 6 is equal to 0ல ரூட்ஸ் என்னவா இருக்கும்னா x is equal to இங்கே 6 இருக்கிறதுனால 6ன்னு இருக்கிறதுனால 3 2s are 6ன்னு வரும் அப்போ x is equal to என்னவா இருக்கும்னா உங்களுக்கு x + 3 into x + 2 equal to 0ன்னு சொல்லுவோம் கரெக்டா அப்போ x is equal to -3 and x is equal to -2ன்னு சொல்லுவோம் அப்போ x is equal to -3 -2ன்னு சொன்னானா these are the roots of the given equation if -3 is a root means when I am substituting -3 in the given equation it should satisfy the given equation அதாவது -3 தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணானா -3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எனக்கு 0வா இருக்கணும் டேலி ஆகும்னு அர்த்தம் -2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது டேலி ஆகும் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்குது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன இருக்குது 1 ஒமேகா ஸ்கொயர் அப்போ உங்களோட ஈக்குவேஷன் என்ன கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா z³ is equal to 1ன்னு அர்த்தம் கரெக்டா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா யூனிட்டியில் z³ என்னவா இருக்கணும் 1ஆ இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் 3 ரூட்டையும் இதில் போட்டால் எனக்கு ஆன்சர் 1 வரணும் இப்போ இசட்டுக்கு பதிலாக 1ன்னு போடுறேன் ஃபஸ்ட்டு ரூட்டு 1ன்னு போட்டால் 1³ is equal to 1 கரெக்டு அடுத்து இசட்டுக்கு பதிலாக ஒமேகான்னு போடுறேன் அப்போ ஒமேகா கியூப் என்ன வருது உங்களுக்கு 1ன்னு வருது ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒமேகா கியூப் 1 அடுத்தது பாருங்க ஒமேகா ஸ்கொயர்னு போடுறேன் அப்போ ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் கியூப் அது எனக்கு என்ன தான் வரணும் 1ன்னு வரணும் அப்போ ஒமேகா பவர் 6ஓட வேல்யூ என்ன 1 இஸ் இட் கிளியர் இப்போ நீங்கள் எத்தனை ரூட்ஸ் வேணால் கண்டுபிடிக்கலாம் இஃப் ஒமேகா இஸ் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி we can generalize the result as if omega is cube root of unity இங்க பாருங்க cube root of unity okay omega is cube root of unity na omega power 3n always is equal to 1 is it clear இப்போ omega power 8 கண்டுபிடிங்கன்னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க cube root of unity ல what is the value of omega power 8 னா கஷ்டப்பட வேண்டாம் omega power 8 எப்படி எழுதுறானா omega power 8 னா 6 into omega square னு எழுதுறேன் omega power 6 ஓட வேல்யூ 1 so the answer is omega square அதே மாதிரி omega power 99 சொல்றாங்க அப்போ omega power 99 எப்படி எழுதலாம் omega power 3 the whole power 33 னு எழுதலாம் இதோட ஆன்சர் 1 power 33 equal to 1 so listen here how to find steps to follow in nth root of unity என்னென்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்றோம் ஃபர்ஸ்ட் represent z in எந்த ஃபார்ம்ல எழுதிக்கிறேன் போலார் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் எழுதுங்க எழுதியாச்சு ரெண்டாவது nth root of unity இல்ல nth root of any complex number represent any complex number nth root of unity ன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது யூனிட்டிலயும் போடலாம் எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் போடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் represents the complex number in polar form அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா போலார் ஃபார்ம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைண்ட் r and θ போலார் ஃபார்ம்ல எழுதும் போதே r உம் θ வும் உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்து மூணாவது ஸ்டெப் add 2k pi for all k belongs to z to the
argument. இதான் முக்கியமான விஷயம். Add 2k pi to the argument. அடுத்து fourth point, bring the power inside the argument. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா போதும், எல்லா கணக்கும் போதும். இப்போ பாருங்கள், cube root of unityல என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ணுறேன். What are all we learned from cube root of unity? First one, the three roots are e power I theta, e power I 2 pi by 3, e power I 4 by 3, 4 pi by 3. It can be represented in rectangular form as 1 minus 1 by 2 plus I root 3 by 2 minus 1 by 2 minus I root 3 by 2. Is it clear? Next one, sum of the cube root of unity is 0. Cube root of unity forms GP with the common ratio omega. Arguments of the cube root of unity forms an AP with the common difference 2 pi by 3. And all the three roots forms the vertices of an equilateral triangle. And each angle differ by எத்தனை டிகிரி? 2 pi by 3. இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கோம். And omega power 3 equal to 1. And omega power 3n is equal to 1. இத்தனை விஷயங்கள் cube root of unityலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கிளியர்? இதில் ஒரு டவுட் இல்லையே? சரி, இப்போ இதே கணக்கை வேறு மாடலில் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள். z cube is equal to, z is equal to method 2, second method. இதுலேயும் போடலாம், அதுலேயும் போடலாம், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்காங்க. z is equal to cube root of 1. z cube is equal to 1. z cube minus 1 is equal to 0. இதை பார்க்க எப்படி இருக்குது? a cube minus b cube. a cube minus b cubeக்கு என்ன ஃபார்முலா? a minus b into a square plus ab plus b square. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? z minus 1 into z square plus z plus b 1 equal to 0. அப்போ z is equal to 1. உங்களுக்கு cube root of unityல 1ன்னு ஒரு ஆன்சர் வந்துருச்சா? ஓகே, அடுத்தது z square plus 1 is equal to 0. z square plus z plus 1 is equal to 0. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? It is a quadratic equation in z. அப்போ உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளை பண்ணா 1, ஆட் பண்ணா 1ங்கிறது கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம், வராது. அதனால் என்ன பண்ணுறேன்? ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. a is equal to 1, b is equal to 1, c is equal to 1. அப்போ z என்னவா மாறும்? minus b plus or minus square root of b square minus 4ac whole thing divided by 2a, or 2a upon minus b plus or minus root of b square minus 4ac. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். bக்கு பதிலாக 1 minus 1 plus or minus root of b square, b square na 1 square 1 minus 4 into 1 into 1, 4 into 1 into 1 is 4 by 2a, 2 a க்கு பதிலா 1. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா minus 1 plus or minus root of minus 3 by 2. clear? minus 1 plus or minus root of minus 3 எப்படி எழுதுவோம்? first introduction of the complex numberல சொல்லியிருக்கேன். I root 3 whole thing divided by 2. அப்போ உங்களுக்கு வந்துருச்சான்னு பாருங்க. omega equal to minus 1 plus I root 3 by 2. Omega square is equal to minus 1 minus I root 3 by 2. Is it clear? So இந்த மாடலில் போட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல rectangular formula ஆன்சர் கிடைச்சிடும். 1 is 1, another one is omega, another one is omega square. எந்த ஃபார்முலா, எந்த மெத்தடில் கிடைச்சிருக்குன்னா rectangular formula கிடைச்சிருக்கு. இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை நான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கணும். இங்கே போட்ட மாதிரி போலார் ஃபார்முக்கு மாற்றணும். போலார் ஃபார்மில் மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆங்கிளை நான் மாற்றணும். அதுக்கு தான் நான் முதல்ல என்ன பண்ணேன்னா போலார் ஃபார்ம்லேருந்து அப்புறம் நான் எதுக்குள்ளே கொண்டு வரேன்? ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு. ஸோ இன் திஸ் மெத்தட் ரெக்டாங்குலர் ஃபார்ம் டு போலார் ஃபார்ம் கன்வர்ஷன் போனோம். அந்த மாடலில் போலார் ஃபார்ம்லேருந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்துடுறேன். ஸோ போத் த மெத்தட்ஸ் ஆர் ஈஸி ஃபார் யூ. யூ கேன் அடாப்ட் எனி ஒன் ஆஃப் த மெத்தட். இஸ் இட் கிளியர் நவ்? So now we are seen about nth root of unity ல cube root of unity மட்டும் பார்த்திருக்கோம் and generalized result of nth root of unity பார்த்திருக்கோம். நாளைக்கு வந்து how to find out the fourth root of unity, fifth root of unity
and how to find out the roots of a complex number in next class. In this class, we discussed about nth root of a complex number by using De Moivre's theorem, because this is something important and it is very very useful in applications of many problems. Rectangular form விட நமக்கு வந்து இந்த போலார் ஃபார்ம் வழியா யூலர்ஸ் ஃபார்ம் வழியா போடும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காண்டி இந்த சாப்டர் கொஞ்சம் கொஞ்சமா பைஃபிரிகேட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமா நடத்திட்டு வரேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல 4th ரூட் ஆஃப் யூனிட்டில இருந்து மீதி ரூட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல வித் சம் ப்ராப்ளம்ஸோட பார்க்கலாம்.